எனக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிவிட்டன. நானும் கார்த்திகும் நகரத்தில் வசித்தோம். என் பெற்றோர் வீட்டில் நிறைய சொத்து இருந்தது. நான் என் தாய் வீட்டிலிருந்து எதை கேட்டாலும் அது எனக்கு ஒரு போன் கால் தூரத்தில் இருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு என் மாமியார் குளியல் அறையில் விழுந்துவிட்டார். அவருடைய காலில் பிளாஸ்டர் போடப்பட்டது. இப்போது அவருக்கு கவனிப்பு தேவைப்பட்டது. அதனால் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தார். கார்த்திக் தனது தாயை பார்க்க நகரத்திலிருந்து கிராமத்திற்கு வந்திருந்தார். அவர் என்னை தன்னுடன் அழைத்துச் செல்ல நினைத்தார். கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இதுவரை அதை பார்த்ததில்லை. இந்த முறை நான் பெரிய மனதுடன் என் மாமியார் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தேன். நான் மாமியார் வீட்டுக்கு வந்ததிலிருந்து என் மாமனார் தினமும் வயலுக்கு செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் மிகவும் நன்றாக இருந்தார். அவரை கண்டதும் நானும் வயலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு நாள் நான் அவருடன் வயலுக்கு சென்றேன். அங்கே நான் சில பெண்கள் புடவை அணிந்து வயலில் விதை விதைப்பதை கண்டேன். நான் ஒரு சிறிய ஒன் பீஸ் அணிந்திருந்தேன். ஏனெனில் நான் நகரத்து உடைகளுக்கு பழகிவிட்டேன். மாமனார் என் உடைகளைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவர் என்னை அப்படியே இருக்க அனுமதித்தார். நான் சில பெண்களின் வேலையை கவனமாக பார்த்தேன். சிறிது நேரம் கழித்து நானும் அவர்களைப் போலவே விதை விதைக்க ஆரம்பித்தேன். விதை விதைத்துக் கொண்டே ஒரு வரிசையை முடித்தேன். என் வரிசை முடிந்ததும் என் மாமனார் என் பின்னால் நிற்பது எனக்கு தெரியவில்லை. நான் கடைசி விதையை விதைத்தபோது நான் நேராக மாமனாரிடம் மோதிக்கொண்டேன். அவர் எப்போது என் பின்னால் வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவரிடம் சாரி சொல்லிவிட்டு என் மண்படிந்த கால்களை கழுவ சென்றேன். கால்களை கழுவிய பிறகு நான் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அன்று இரவு நான் மீண்டும் மாமனார் வயலுக்கு செல்வதை பார்த்தேன். இவ்வளவு இரவில் இருட்டில் அவர் பின்னால் செல்வது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் என் அறைக்கு சென்று தூங்க முடிவு செய்தேன். அடுத்த நாளும் இரவில் நான் மாமனார் வயலை நோக்கி செல்வதை பார்த்தேன். என் அறை ஜன்னலில் இருந்து வயலுக்கு செல்லும் பாதை தெளிவாக தெரிந்தது. நானும் அவருடன் வயலுக்கு செல்ல வேண்டும். இரவில் வயல் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். அதனால் நான் வேகமாக என் அறையிலிருந்து வெளியே ஓடினேன். மாமனார் வயலுக்குள் செல்வதற்குள் நான் அவரை பிடித்தேன். என்னை பார்த்ததும் அவர், மருமகளே, இந்த நேரத்தில் நீ இங்கே எப்படி? நீ தூங்கப் போவதாக சொன்னாயே என்றார். நான் எதிர்மறையாக தலை அசைத்து, மாமா, நான் இரவில் வயலை பார்க்க வேண்டும் என்றேன். அதற்கு அவர், பார் மருமகளே, இரவில் வயலில் புல் காரணமாக மிகவும் குளிராக இருக்கும். நான் உன்னை அங்கே அழைத்துச் செல்ல முடியாது என்றார். ஆனால் நான் செல்ல வேண்டும் என்று சொன்னதும் மாமனார் மீண்டும், உன்னால் உள்ளே உள்ள குளிரை தாங்க முடியுமானால் வா. ஆனால் நான் என்னை சமாளிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்றார். மாமனார் என்னை உள்ளே விடாமல் இருப்பதற்காக எல்லாவிதமான சாக்குகளையும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் அவருடைய ஒரு பேச்சையும் கேட்கவில்லை. நான் அவருடைய ஒவ்வொரு நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டேன். கடைசியில் நாங்கள் வயலுக்கு செல்ல புறப்பட்டோம். நடந்து கொண்டே நான் அவரிடம், இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வயலுக்கு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். மாமனார், இரவில் விலங்குகள் பயிர்களை சேதப்படுத்தும். அதனால்தான் நான் சில சமயங்களில் வயலை சுற்றி பார்ப்பேன் என்று சொன்னார். பேசிக்கொண்டே நாங்கள் வயலுக்கு சென்று சேர்ந்தோம். அங்கே ஒரு லேசான வெளிச்சம் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. பயிர்கள் காரணமாக அங்கே மிகவும் குளிராக இருந்தது. எனக்கு மிகவும் குளிராக இருந்தது. அவர் என்னை பார்த்து, மருமகளே, நான் ஏற்கனவே சொன்னேன், உள்ளே உள்ள குளிரை தாங்க முடியாது. இப்போது நீ சளி பிடித்து விடுவாய் அல்லவா என்றார். நான் அவரை மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். மாமனார் எனக்கு ஒரு சால்வை கொடுத்தார். பின்னர் அவர் என்னை அங்கே எரிந்து கொண்டிருந்த வெளிச்சத்தின் அறையில் நிற்க சொன்னார். அவர் கொஞ்சம் உள்ளே சென்று ஏதாவது விலங்குகள் இருக்கிறதா என்று சோதிக்க ஆரம்பித்தார்.
அப்போது எனக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. நான் மாமனாரிடம் அந்த சத்தத்தை பற்றி கேட்டேன். அதற்கு அவர் இரவில் பலமுறை இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. என் கையை பிடித்துக் கொண்டு முன்னால் வா என்றார். நான் மாமனாரின் கையை பிடித்துக் கொண்டு முன்னால் நடக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வயலிலிருந்து வெளியே வந்தபோது நாங்கள் அம்மன் மருத்துவரை சந்தித்தோம். அவர் எங்களை மேலும் கீழும் பார்த்தார். என் கை இன்னும் மாமனாரின் கையில் இருந்தது. இதனால் எங்கள் உறவு பற்றி அவருக்கு சந்தேகம் வந்தது. அவர் பார்வை என் மீது பட்டதும் நான் மாமனாரின் கையை விட்டுவிட்டு வீட்டை நோக்கி சென்றேன். வீட்டிற்கு வந்ததும் வேலைக்காரி எனக்கு தெரிந்தாள். நான் அவளைப் பற்றி கவலைப்படவில்லை. அவள் மாமியாருக்கு ஏதாவது சொன்னாலும் எனக்கு இப்போது கவலை இல்லை. ஏனென்றால் மாமனார் இப்போது என்னுடன் இருந்தார். மாமியார் என்னிடம் பல தேவையற்ற விஷயங்களை சொன்னார். ஆனால் நான் மாமனாரின் ஆதரவை விடவில்லை. இதனால் மாமியார் கார்த்திக்கை கிராமத்திற்கு வரவழைத்தார். அவர் கிராமத்திற்கு வந்ததும் அன்று இரவு எங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து அவர் என் பக்கத்திலிருந்து எழுந்து அறைக்கு வெளியே சென்றார். அன்று இரவு மாமனார் பல வேலைகளை பாதியில் விட்டுவிட்டு அறைக்கு வெளியே செல்ல முடிவு செய்தார். நான் இன்று மாமனாரை விடமாட்டேன் என்று தீர்மானித்தேன். இன்று இரவு அவருக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு புரிந்தது. மாமனார் இப்போது வயலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அதனால் நான் மறைந்து அவர் பின்னால் செல்ல ஆரம்பித்தேன். இன்று அவர் வயலின் ஒரு வேறு பகுதிக்கு சென்று அங்கே ஒரு சிறிய குடிலில் நுழைந்தார். அங்கே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த இடம் மிகவும் இரகசியமாக இருந்தது. ஏனென்றால் நான் அதை முன்பு பார்த்ததில்லை. மாமனார் குடிலில் நுழைந்தபோது சுற்றிலும் பார்த்துவிட்டு உள்ளே சென்றார். நான் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்தேன். மாமனார் உள்ளே சென்றதும் நான் மரத்தின் பின்னால் வந்து அந்த குடிலை நோக்கி சென்றேன். உள்ளே இருந்து ஒரு பெண் அலறும் சத்தம் கேட்டது. நான் உள்ளே எட்டி பார்த்தபோது என் காலடியில் இருந்து நிலம் சரிந்தது. உள்ளே கர்ப்பமாக தெரிந்த ஒரு பெண் இருந்தார். மாமனாரும் மாமியாரும் மறைத்து இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கே அம்மன் மருத்துவர் கூட இருந்தார். அவர் அந்த பெண்ணை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். மாமனார், இன்று முதல் நாம் நல்ல சிகிச்சையை ஆரம்பிப்போம். இந்த குழந்தை நமக்கு பாதுகாப்பாக வேண்டும். அதன் இன்னொரு தாய் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறாள். நான் இதற்காக ஒரு பணக்கார தாயை கண்டுபிடித்துவிட்டேன். இந்த குழந்தையை நான் அவளுக்கே கொடுப்பேன் என்றார். இதை கேட்டதும் அந்த பெண், என் குழந்தையை என்னிடமிருந்து பிரிக்காதீர்கள், என்னை இங்கிருந்து போக விடுங்கள் என்றாள். மாமனார் ஒருமுறை, நீ உன் குழந்தையை பெற்றெடுத்தால் நான் உன்னை இங்கிருந்து விரட்டி விடுவேன் என்றார். அவர்களுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று என் கால்களுக்கு கீழே ஏதோ நகர்வது போல் உணர்ந்தேன். நான் சத்தமாக கத்தினேன். என் சத்தத்தை கேட்டதும் மாமனாரும் அம்மனும் இருவரும் வெளியே வந்தார்கள். என்னை பார்த்ததும் அவர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நான் அவர்களை விலக்கிவிட்டு குடிலுக்குள் சென்றேன். மாமனாரும் என் பின்னால் வந்தார். நான் அவரிடம், மாமா, இதெல்லாம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர் விளக்க ஆரம்பித்தார். இவள் மாலினி நம் வயலில் வேலை செய்ய வைக்கப்பட்டிருக்கிறாள். இவளுடைய கணவன் இவள் கர்ப்பமாக இருக்கும்போது இவளை விட்டு சென்று விட்டான். நான் இவளுக்கு உதவுகிறேன் என்றார். பின்னர் அவர், அந்த பெண் வேறு யாருமில்லை, கார்த்திக்கின் முதல் மனைவி ரேவதி என்று சொன்னார். மாமனாரின் இந்த பேச்சை கேட்டதும் நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவரிடம் ரேவதி மற்றும் கார்த்திக் இருவரும் சேர்ந்திருக்கும் புகைப்படத்தை நான் பார்த்ததாக சொன்னேன். அவர் கொஞ்சம் பதட்டம் அடைந்தார். மருமகளே, நீ இதற்காக என்னை பற்றி கவலைப்படாதே. நீ பார்த்தது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும். உனக்கு குழந்தை பிறக்காது என்று எனக்கு தெரியும். இந்த ரகசியத்தை நான் என்னிடமே வைத்திருப்பேன். அவனுக்கு குழந்தை பிறந்ததும் நீயும் குழந்தையை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு சென்றுவிடு. உன்னை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். இது என் பொறுப்பு.
குழந்தை பிறந்த பிறகு ரேவதாவுக்கு என்ன ஆகும் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் எந்த தடையும் வரக்கூடாது. அப்போது கார்த்திக் அந்த அறைக்கு வந்தான். அவன் தன் தந்தையின் பேச்சை கேட்டிருந்தான். நான் மாமனாரிடம் திருமணத்திற்கு பிறகு இன்று வரை நான் கார்த்திக்குடன் ஒரு நாள் கூட அன்புடன் செலவிடவில்லை. ஒவ்வொரு 3-4 நாட்களுக்கும் அவன் வாயிலிருந்து ரேவதி என்ற பெயரை கேட்கிறேன். அவன் தன் முதல் மனைவியை பற்றி என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் அவன் எப்போதும் கனவில் அவனுடைய பெயரை சொல்வான். நான் அவனுடைய போனை சரி பார்த்தேன். ரேவதாவுடன் அவனுடைய பல புகைப்படங்களை பார்த்தேன் என்றேன். நான் ரேவதாவின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகவே இங்கு வந்தேன் என்று தெளிவுபடுத்தேன். எனக்கு குழந்தை பிறக்காது என்று நான் அவனிடம் போய் சொன்னேன். ஏனென்றால் நான் அவனுடைய உண்மையான முகத்தை பார்க்க விரும்பினேன். அம்மன் இரவில் வயல் அருகே எங்களை சந்தித்தபோது எனக்கு சந்தேகம் மட்டுமே ஏற்பட்டது. அப்போது அம்மனின் பையிலிருந்து சில மருந்துகள் கீழே விழுந்தன. அவை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்படுபவை. அம்மன் ஒரு பிரசவ நிபுணர் என்று எனக்கு தெரியும். இதை பற்றி சிலரிடமும் கேள்விப்பட்டிருந்தேன். உங்கள் சொந்த குழந்தையை தத்தெடுக்க உங்களுக்கு திட்டம் இருந்தது என்று நான் புரிந்து கொண்டேன். அப்போது கார்த்திக், அப்பா ரேவதி யாரோ ஒருவருடன் ஓடிவிட்டதாக நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் அவளை ஏன் இங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்றார். மாமனார் இதற்கு எதுவும் சொல்லவில்லை. தலையை குனிந்தபடி நின்றார். அப்போது ரேவதி, கார்த்திக், நீ நகரத்தில் இருந்தபோது உன் பெற்றோர்கள் என்னிடம் பணம் கேட்டார்கள். என் அப்பா திருமணத்திற்கு வரதட்சணையாக தன் நிலத்தை விற்றுவிட்டார். இப்போது அவரிடம் எதுவும் இல்லை. நான் அவர்களிடத்தில் பணம் கேட்க துணியவில்லை. உன் பெற்றோர்கள் என்னை மிகவும் துன்புறுத்தினர். உன் நம்பிக்கையை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்தினர். அவர்கள் நான் ஓடிவிட்டதாக சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் உனக்கு வேறு ஒரு பணக்கார பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினர். அந்த பணக்கார பெண் அவர்களுக்கு நிறைய பணம் கொடுக்க முடியும். நீ அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நான் ஓடிவிட்டதாக நினைத்தாய். ஆனால் என் காதல் உண்மையானது. அதனால்தான் இன்று நாம் சந்திக்க முடிந்தது என்றாள். ரேவதா மேலும், மாமனார் என்னை இங்கே அழைத்து வந்தபோது எனக்கு கருத்தரிப்பு அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தன. இந்த குழந்தை நம் காதலின் சின்னம். நீ இன்று இங்கு வந்திருக்காவிட்டால் இந்த மக்கள் என்னுடன் என்ன செய்திருப்பார்களோ அதை என்னால் சொல்ல முடியாது என்றாள். மாமனார் பணத்திற்காக கார்த்திக்கின் 2வது திருமணத்தை செய்து வைத்திருந்தார். திருமணத்தின் போது கார்த்திக்கிற்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்பது எனக்கு தெரியாது. முதல் பார்வையிலேயே அவர் எனக்கு பிடித்திருந்தார். அதனால்தான் நான் அவரை திருமணம் செய்ய சம்மதித்தேன். இதையெல்லாம் கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்தேன். ஒவ்வொரு விஷயமும் என்னை மேலும் குழப்பியது. என் தாய் வீட்டிலிருந்து என் தாய் தந்தை நிறைய வரதட்சணை கொடுத்தார்கள். மாமனார் என் வரதட்சணை பணத்தில் 5 ஏக்கர் நிலத்தை வாங்கிக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் என் அப்பா நகரத்தில் ஒரு பிளாட்டும் வாங்கி கொடுத்திருந்தார். ஆனால் கார்த்திக்கிற்கு என் தாய் வீட்டு பணத்தில் எந்த ஆர்வமும் இல்லை. அவர் தன் பெற்றோர்கள் சொன்னதை கேட்டார். கார்த்திக் மற்றும் ரேவதாவின் கண்களில் ஒருவருக்கொருவர் அன்பு தெரிந்தது. இருவரும் எனக்கு நன்றி தெரிவித்தனர். கார்த்திக் என்னிடம், பூனம், உனக்கு பயமாக இல்லையா? நீ என் மற்றும் ரேவதாவின் சந்திப்பை ஏற்பாடு செய்தாய். ஆனால் உனக்கு இதனால் நஷ்டம் ஏற்படாது என்று நினைக்கவில்லையா என்று கேட்டான். நான், கார்த்திக், நான் உன்னை பணத்தால் அடைத்தேன். ஆனால் உன் காதலை பெற முடியவில்லை. எனக்கு ஒரு சிலையைப் போல் ஒரு உறவு தேவையில்லை. என் மீது உண்மையான அன்பை வைக்கும் ஒருவரை நான் விரும்புகிறேன். உன் உண்மையான காதல் ரேவதா. நீ அவளுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் யாரையும் வலுக்கட்டாயமாக காதலை பறிக்க விரும்பவில்லை. அன்று முதல் முறையாக கார்த்திக் என்னை சிரித்துக் கொண்டே கட்டி அணைத்தான். அடுத்த சில நாட்களில் நாங்கள் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து செய்தோம். கார்த்திக் ரேவதாவை அழைத்துக் கொண்டு நகரத்திற்கு சென்றான். அவனுடைய பெற்றோர்கள் இன்று தங்கள் செயலால் வருந்துகிறார்கள்.
அவர்கள் தன் மகனின் மகிழ்ச்சியை விட பணம் முக்கியம் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது கேட்டாலும் அவர்களுடைய மகன் அவர்களிடத்தில் இல்லை. இன்று அவர்கள் தங்கள் உண்மையான சொத்தான மகன், மருமகள் மற்றும் பேரனை இழந்துவிட்டார்கள்.